அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், லவ் டுடே படத்துல ஒரு சூப்பர் கான்செப்ட் வச்சிருப்பாங்க. கல்யாணமா காதலா இந்த ஜாதகத்தெல்லாம் மாத்தாதீங்கப்பா. இவங்க போனை வாங்கி அவங்க கிட்ட 10 நாள், அவங்க போனை வாங்கி இவங்க கிட்ட 10 நாள், ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இவன் என்ன பண்றான்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முழுசா அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சது கேட்டவங்க ஏத்துக்கிறீங்களா? அதுதான்ப்பா காதல்னு லவ் டுடே படத்துல ரொம்ப அழகா காட்சி வச்சாங்க. அவங்களுடைய நெகட்டிவ் விஷயங்கள் தெரிந்தும் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வந்ததுன்னா அதுதான் காதல். ஒரு மாங்கொட்டையை போய் விதைச்சு அதை தோண்டி தோண்டி பார்த்தா வளராதுப்பா. அதை புதைச்சிட்டு அது வளரும்ன்ற நம்பிக்கை வச்சாதான்ப்பா வளரும்னு அந்த படத்துல ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. காதல் அப்படிதாங்க. எப்படி அந்த விதையை புதைச்சு வைக்கிறாங்களோ காதலை அது போல நட்டு வைத்து விட்டு அது விருட்சமாக வரும்னு நம்பினால் மட்டுமே அந்த காதல் வளரும்னு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. சார், சங்க இலக்கியத்துல ஒரு பாட்டு வரும். காதலி தன்னுடைய காதலன் போர்க்களம் ஆடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. 1000 யானைகள் குதிரைகள் அத்தனை போர் வீரர்களுக்கு இடையில தன்னுடைய காதலன் சண்டை போடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வேல் காதலனுடைய மார்புல பாயுது. அவர் உயிரை விட்டு மண்ணில் சரிய போறாரு. கண்ணு இமைக்கக்கூடிய அந்த நொடியில இந்த காதலி தன்னுடைய அந்த வேலை தான் நெஞ்சில வாங்கிக்கிறாங்க. அந்த பெண் மண்ணில் விழுகிறா, அவளுக்கு மேல அந்த ஆண் விழுகிறான், அந்த காதலன் விழுகிறான். இதை எழுதின புலவர் சொல்றாரு, தன்னுடைய கணவனுக்கு முன்னால் தான் சாக வேண்டும் என்பதற்காக அந்த பெண் முதல்ல சாகலையாங்க. தான் தீண்டிய தனது கணவனது உடலை இன்னொரு பெண் தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக அவள் மண்ணில் விழுந்தாளாம். ஏன்னா மண்ணும் பெண் தானே. தான் தீண்டி அந்த உடலை இன்னொரு பெண் தீண்டி விடக்கூடாதுன்னு இவன் முதல்ல மண்ணில் விழுந்து அவனை தன்னுடைய மார்பில் வாங்கிக்கிட்டாளாங்க. அதே போல போர்க்களத்தில் ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு வர்றவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி வரவேற்பாங்க. போர்க்களத்தில் இறந்து போகக்கூடியவங்கள விண்ணுலகத்தில் தேவதைகள் விளக்கேற்றி வரவேற்பாங்களாம். தன்னுடைய கணவனை இன்னொரு பெண் விளக்கேற்றி வரவேற்று விடக்கூடாது என்று தான் முன்னால் இறந்து விண்ணுலகம் சென்று தன்னுடைய கணவனை தானே வரவேற்கணும்னு அவங்க முன்னாடி இறந்து போனார்கள்னு இந்த சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வரும். இது பொசசிவ்னஸ்ங்க. பொசசிவ்னஸ் காதலில் ஒரு அழகு. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் கேட்டேன், அந்திப்பகல் உன்னருகில் நான் வாழ கேட்டேன். எதுக்குமா அப்படின்னாங்க. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஒரு அகராதி, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் தலைகோதின்னு பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பொசசிவ்னஸ் அழகு. அது ஒரு எல்லை தாண்டி சந்தேகமாக மாறும்போது அது நோயாகிறது. உங்கள் வாழ்க்கையில் பொசசிவ்னஸ் இருக்கிறதா, சந்தேகம் இருக்கிறதா? உங்கள் கையில்.